பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் இங்கு சொல்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வீட்டில் பாருங்கள், நம்முடைய வீட்டிற்கு தேவையான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேக விளக்குகளை நாம் உபயோகிக்கிறோம். இந்த ஊரில் பட்டணத்தில் நாம் வாழ்கிற பகுதிகளில் வெளிச்சம் தர அநேக தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரிய வெளிச்சம் பாருங்கள், தேசத்துக்கு தேசம் வித்தியாசப்படுகிறது.
ஒவ்வொரு நேரத்தில் அந்தந்த தேசங்களில் உதித்து அவர்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், நான் இந்த உலகத்திற்கே ஒளியாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் பாருங்கள். இந்த உலகத்திற்கே அவரால் ஒளி கொடுக்க முடியும். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்பதாக அவர் சொல்லுகிறார். விபச்சாரத்தில் கையோடு பிடிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏற்கனவே அவளுடைய வாழ்க்கை இருண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பாவத்தினால் வந்த இருள், அந்த பாவத்தின் விளைவாக வந்த வேதனைகள், கல்லால் எரிபடுகிற நிலைமைகள், சாக வேண்டிய நிலைமைகள், இப்படிப்பட்ட இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள் ஆண்டவர் அந்த மகளை கொண்டு வந்து, இந்த உலகத்திற்கு நான் ஒளியாகியிருக்கிறேன், இருளில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு மீட்பை கொடுக்க இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து, இனி நீ இந்த இருளுக்குள் போகாதே, இந்த பாவ வாழ்க்கையில் நுழையாதே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இருளுக்குள் இருந்து அவளை வெளியே இழுத்து வந்து ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான் என்று சொன்னபடி ஆண்டவர் அந்த பெண்ணை இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு பாவ இருள், சாபத்தினால் வந்த இருள், ஏதோ ஒரு பிரச்சனையினால் வந்த இருள், என்னை சுற்றி ஒரு வெளிச்சமும் இல்லை, எந்த பாதையில் நான் போவேன் என்றே எனக்கு தெரியவில்லை, இருள் சூழ்ந்திருக்கிறது என்று மனம் கலங்கி இருக்கிறீர்களா? இயேசு ஜனங்களை நோக்கி சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு உங்களுக்கு அவர் ஒளியாக இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற இந்த இருள் நிறைந்த பிரச்சனைக்கு நடுவில் இயேசு ஒளியாக வருகிறார். என்னை பின்பற்றுகிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருளிலே இனி நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள். உங்களுக்கு நான் ஒளியாக வந்திருக்கிறேன் என்பதாக தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எத்தனை விதமான இருளாக இருந்தாலும் அதெல்லாம் இருள் மாறுவதற்கு வழியில்லை என்று நீங்களே நினைத்து விட்டாலும் இயேசு உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். சூரியன் உதித்தவுடனே அந்த தேசத்துக்குள் இருக்கிற எல்லா இருளும் விலகி போகிறது போல அதைவிட அதை உண்டாக்கின தேவன் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உதித்து விட்டால், இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நீங்கள் இடம் கொடுத்து விட்டால், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக, தகப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் நீங்கி அந்த வெளிச்சத்தின் பாதையில் நீங்கள் நடப்பீர்கள். அந்த உலகத்தின் ஒளியாயிருக்கிற ஆண்டவர் உங்களை மிகுந்த ஒளியினால், வெளிச்சத்தினால் நிரப்பி சந்தோஷப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உடைய பரிசுத்தமுள்ள முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் உலகத்திற்கே ஒளியாக வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இருளிலே நடவாமல் உம்மை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ வழியை அடைந்திருப்பார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியாக யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு இயேசு என் வாழ்க்கையில் வர வேண்டும், குடும்பத்தில் வர வேண்டும், வருமானத்தில், தொழிலில் வர வேண்டும், சரீரத்தில் வர வேண்டும், என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று உம்மை விரும்பி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சமாக நீர் பிரகாசிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை வெளிச்சத்துக்குள்ளே நீர் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.